வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நாம கூட்டல் கணக்கு செய்யலாமா? நாம இதுவரைக்கும் 9க்கு மிகாமல், அதாவது 2 எண்களையும் கூட்டுனா ஓரிலக்க எண் தான் விடை வர்ற மாதிரி கணக்கு செய்தோம். இன்றைக்கு கூட்டுத்தொகை ஈரிலக்க எண்ணாக வருகிற மாதிரி கணக்குகள் பார்க்கலாம். நாம கற்றுக்கொண்ட 20 வரை உள்ள எண்கள் தான் விடையாக வரும். அதற்கு மேலேயும் விடைகள் வராது. அப்படி கணக்குகள் பார்க்கலாமா? சரி, இங்க பாருங்க. இந்த பாயோட நேம் மணி, இந்த கேர்ளோட நேம் கனி. 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. 2 பேரும் ஒன்றாக தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிற வழியில மணி சொன்னா, என்னுடைய வலதுகை பக்கம் எத்தனை மரங்கள் உள்ளன அப்படின்னு நான் எண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 1, 2, 3, 4, 5, 6, 7 மரங்கள் உள்ளன அப்படின்னு சொன்னான். கனி, என்னுடைய இடதுகை பக்கம் எத்தனை மரங்கள் உள்ளன அப்படின்னு நான் எண்ணுறேன் அப்படின்னு 1, 2, 3, 4, 5 மரங்கள் உள்ளன அப்படின்னு சொன்னான். 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே அவங்க ஃப்ரெண்டு, அவங்களுடைய தோழி செல்வி கிட்ட சொன்னாங்க, நாங்க வருகிற வழியில வலதுகை பக்கம் 7 மரங்களை நான் எண்ணினேன் அப்படின்னு மணி சொன்னான். கனி இடதுகை பக்கம் 5 மரங்கள் இருந்ததை நான் எண்ணினேன் அப்படின்னு சொன்னான். உடனே செல்வி, அப்படின்னா அங்க மொத்தம் 12 மரங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சரியாக விடைய சொன்னான். அது எப்படி உன்னையால சொல்ல முடிஞ்சது அப்படின்னு 2 பேரும் ஆச்சரியமா கேட்டாங்க. உடனே செல்வி, தான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற விவரத்தை சொல்றா பாருங்க. மணி எண்ணிய மரங்களின் எண்ணிக்கை 7. 7ஐ குறிப்பதற்கு அங்க 7 கோடுகள் வரைந்திருக்கா. கனி எண்ணிய மரங்களின் எண்ணிக்கை 5. 5ஐ குறிப்பதற்கு 5 கோடுகள் வரைஞ்சிருக்கா. இப்ப மொத்தம் எத்தனை மரங்கள்னு கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? மொத்தம் நாளே அனைத்தையும் ஒன்றாக கூட்டணும் அப்படின்னு நமக்கு தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 வந்துருச்சா? அதனாலதான் நான் 12 மரங்கள் அங்கே மொத்தம் உள்ளன அப்படின்னு பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்றோம். சரி, இதே மாதிரி நம்ம பாருங்க, கோடுகள் வரைந்தும் கூட்டலாம், மணிகள் எடுத்து வைத்தும் கூட்டல் செய்யலாம், அல்லது நாம எப்பவும் செய்வோம் இல்லையா, 0 வரைந்து கூட்டல் செய்யலாமா? பாருங்க, படங்கள் எதுவும் இல்லை, எண்களை மட்டும் கொண்டு கூட்டல் செய்ய போறோம். 5உடன் 5ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? 5ன்னா 5 0 வரையணும். அடுத்தும் 5 தான் கொடுத்திருக்காங்க, 5 0 வரைஞ்சாச்சு. கூட்டல் செய்ய போறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை உள்ளன அப்படின்னு நாம கூட்டி சொல்ல போறோம். என்னலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. என்ன ஆன்சர்? 10. 5உடன் 5ஐ கூட்டினால் 10 வரும். அடுத்து பாருங்க, 8உடன் 4ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? 8னா 8 0 வரைஞ்சாச்சு. 4னா 4 0 வரைஞ்சாச்சு. கூட்டல் செய்ய போறோம், அனைத்தையும் சேர்த்து கூட்ட போறோம். என்னலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 தான் விடை. பாருங்க, இரண்டுலுமே ஈரிலக்க எண்கள் தான் வந்திருக்கு. நாம முன்னாடி செய்த அதே பூஜ்ஜியங்கள், 0களை வரைந்துதான் கூட்டி இருக்கோம். நமக்கு தெரிந்த முறைதான், எண் மட்டும் ஈரிலக்க எண்ணாக விடை கிடைத்திருக்கு. சரியா? செய்திடலாமா? இங்க பாருங்க, 9உடன் 6ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? 9னா 9 0 வரைஞ்சாச்சு, 6னா 6 0 வரைஞ்சாச்சு. மொத்தம் கூட்டல், அதனால மொத்தம் எத்தனைன்னு கூட்ட போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மொத்தம் 15. எழுதிடலாமா? அடுத்து இந்த கணக்க பாருங்க. 19உடன் 0ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? 0 கூட்டல் நாம படிச்சிருக்கோம். ஓர் எண்ணுடன் 0ஐ கூட்டினால் அதே எண் தானே விடையாக கிடைக்கும். இங்க நாம 0 வரைந்து கூட்டுவதற்கான தேவையே இல்லை. 19 தான் விடையாக கிடைக்கும். சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பயிற்சிகளை செய்யலாமா? இங்க பாருங்க, 1உடன் 9ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? 0 வரைந்து கூட்டல் செய்து விடை எழுதியாச்சு. 8உடன் 5ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக இங்க 0 வரைந்து கூட்டுங்க, அப்பதான் தப்பு இல்லாம கூட்ட முடியும். 15உடன் 0ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? 0உடன் கூட்டுவதற்கு நம்ம மணிகள் வரையவே தேவையில்லை, அதே எண் தான் கிடைக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அதே 15 விடையாக எழுதிடலாம்.
7 உடன் 7ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும் பாருங்க. இங்க 7 0 இங்க 7 0 வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு மொத்தம் எத்தனை அப்படின்னு எண்ணி விடை எழுதுங்க. இதே மாதிரி மீதமுள்ள பயிற்சிகளை செய்துறீங்களா? அடுத்து மகிழ்ச்சி நேரம் பகுதியில நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை கூட்டி ஒரு விடை வரும் இல்லையா? இப்ப 2உடன் 1ஐ கூட்டினால் 3. 3க்கு நேரா என்ன வண்ணம் இருக்கோ அததான் இந்த மயில் தொகையில 3 இருக்குது இல்லையா? இங்கேயும் அதே வண்ணத்தை தீட்டணும். செய்திடலாமா? 5உடன் 0ஐ கூட்டினால் 5 தான் கிடைக்கும். இங்க ரெட் கலர் இருக்கு. 5லயும் ரெட் கலர் பண்ணணும். 3உடன் 3ஐ கூட்டினால் 6 கிடைக்கும். இங்க பிங்க் கலர் இருக்கு. 6 என்ற எண்ணுள்ள இடத்தில் பிங்க் கலர் பண்ணணும். இதே மாதிரி வரிசையா முதல்ல கூட்டல் செய்து முடிச்சிட்டு இப்ப 15 நேரா கிரீன் கலர் இருக்குன்னா இங்க 15 உள்ள இடத்துலயும் கிரீன் கலர் பண்ணணும். செய்துறீங்களா? ஓகே. Thank you children.